ஹாய் எவ்ரிவான். வரலாற்றிலே முதலாக யாழ் மாநகர சபைக்கு முஸ்லிம் பெண் பிரதிநிதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஆசிரியை பாத்திமா ரிஸ்லா என்பவரே இவ்வாறு பட்டியல் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தமிழ் அரசு கட்சி சார்பாகவே இவர் வரலாற்றில் முதலாக யாழ் மாநகரில் இருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தமிழ் பேசும் மக்களின் ஒற்றுமையையே இது வழிகாட்டுகின்றது. தமிழ் பேசும் மக்கள் நாடு பூராகவும் ஒற்றுமையாக செயற்பட்டால் இன்னும் பல அரசியல் சார்ந்த சாதனைகளை செய்ய முடியும். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். சுதந்திரத்தின் பின்னர் நீண்ட வரலாற்றை கொண்ட இலங்கையிலே இதுவரைக்கும் யாழ் மாநகர சபையிலிருந்து முஸ்லிம் பெண் பிரதிநிதி ஒருவர் உருவாக்கவில்லை. முஸ்லிம் பெண் பிரதிநிதித்துவம் ஒன்று கிடைத்திருக்கவில்லை. என்றாலும் இந்த வரலாற்றினை மாற்றும் சம்பவமாக இம்முறை தமிழரசு கட்சி சார்பாக பாத்திமா ரிஸ்லா எனும் ஆசிரியை யாழ் மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தமிழரசு கட்சிக்கு கிடைத்த 2 மேலதிக பட்டியல் உறுப்பினர்களில் ஒருவராக பாத்திமா ரிஸ்லா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாநகர சபையிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு முஸ்லிம் உறுப்பினராக அப்துல்லா என்பவர் 13ஆம் வட்டாரத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அவருடன் ஒப்பந்த அடிப்படையில் முகமது என்பவரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையிலே பெண் உறுப்பினர் ஒருவர் இதுவரைக்கும் தெரிவு செய்யப்படாத வரலாற்றை மாற்றிய சந்தர்ப்பமாக பாத்திமா ரிஸ்லாவின் இந்த தெரிவு அமைந்துள்ளது. அதன் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்கள் ஒன்றிணைந்து செயற்படுவார்களாக இருந்தால் அரசியலிலே பல உயர்வுகளை அடைய முடியும், பல சாதனைகளை எட்ட முடியும், எமது உரிமைகளை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாகவே அமைகின்றது. இம்முறை கிழக்கு மாகாணத்தில் மூதூர் பிரதேச சபை போன்றவற்றிலும் தமிழ் கட்சி முஸ்லிம் காங்கிரஸ் இணைந்து ஒன்றாக கூட்டாட்சியை அமைக்கின்றது. இவ்வாறான நிலையை பல பிரதேசங்களிலும் ஏற்படுத்திக் கொள்வார்களாக இருந்தால் இலங்கையில் சிறுபான்மை இனத்தினால் பல வெற்றிகளை பதிவு செய்ய முடியும், உரிமைகளை இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இலங்கை பூராகவும் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக செயற்படும் பட்சத்தில் மக்களுக்கான பல தீர்மானங்கள், மக்களுக்கான பல தீர்ப்புகள் இலகுவான முறையில் மக்களுக்காகவே கிடைக்கக்கூடியதாக காணப்படும். மக்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படக்கூடியதாக இருக்கும். எனவே யாழ் மண்ணிலிருந்து முதலாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஆசிரியை பாத்திமா ரிஸ்லாவிற்கு தனியொருவரின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.